மக்களே, ஸோ இந்த வீடியோவில் வந்து லைவ்ல வந்து பூர்ணிமாவுக்கு ஒரு காயம் பட்டது. அது என்னையும் அடுத்தது இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறா, ஏன்னா எல்லாம் மிக்சர் கேட்டகரியாக இருக்குது, யாருங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல டவுட்டுகள்லாம் இருக்குது. எல்லாம் ஏன் பூர்ணிமா போக மாட்டாங்களான்னு வேறு கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லைவ்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணாடி, ஸோ அந்த முக்கால்வாசி அந்த பிளேட்டு கப்பு எல்லாமே கண்ணாடி பேஸ் பண்ணியிருக்குல்ல, அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு பிசுறு வந்து உடஞ்சிட்டு இருக்கு போல். ஸோ அப்படி தேய்க்கும் போது கையை அப்படியே நல்லா கிழிச்சிட்டு இருக்கு, ரத்தம் ப்ளீடிங் ஹெவியாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு பக்கம் மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்து ஸோ அவங்க கட்டு போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீடிங் நிற்கலை, பட் அதையும் கட்டு போட்டு ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. தையல் போடுற அளவுக்கு பெருசாகலை, பட் கட்டு போட்டு அதை ஒரு பக்கம் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு எலிமினேஷன் யார் அப்படின்னும் போது ஒரு மேல் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது நியூஸ் வந்தது. இப்போ அஃபிஷியலாகவே தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கானாபாலா தான் இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ கானாபாலா வெளியேறினாலும் ஓகே தான், எனக்கு அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. மிக்சர் கேட்டகரியில் 5 பேர் இருக்காங்களா, அதில் கானாபாலா போனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா கானாபாலாலாம் பேசும்போது எனக்கு கேட்டால் எனக்கு இரிட்டேட் ஆகுது மக்களே, என்னோட ஒப்பீனியன் இது. நான் பர்சனலாக பார்க்கும்போது அவர் திடீர்னு பேசும்போது அந்த கண்டென்ட்டும் அங்கே அவர் பேசுறதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில டைம் கேமு புரியாத மாதிரியே பேசுகிற விதங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அந்த வகையில் அவர் எலிமினேட் ஆனாப்பா, இந்த கேரக்டராக போயாச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை தவிர்த்து வீக் பை வீக் வந்து மிக்சராக தூக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கானாபாலாவை தூக்கினதில் எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் தான். ஏன்னா இந்த வாரம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அவரே வர வேண்டியது. அவர் ஒரு வயசில் பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்ற காரணத்தால் இல்லை மறைச்சிட்டாங்களா இல்லை கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவர் வெளியே போனதில் ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் விக்ரம் இருக்காருங்க பார்த்தீங்களா. ஸோ விக்ரமுக்காக அவங்க தங்கச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து சரவணன் விக்ரம் வந்து அந்த ஃபேன்ஸை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பார்ல, என் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏதோ ஒன்று பேசியிருப்பார்ல, அதை வச்சு நிறைய இடத்துல ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து இவங்க ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என் அண்ணனுக்கு வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் கேரக்டர் பண்ணும்போது பல ரோல்கள் இருந்தது, அதில் ஃபேன்ஸ்லாம் இருந்தது, அதை மென்ஷன் பண்ணுற விதமாக தான் சொல்லியிருந்தாரு தவிர வேறு எதுக்குமே சொல்லலை. ஸோ அவர் பண்ணுற பாசிட்டிவ் மட்டும் பேசினா போதும், அதை பண்ணுற நெகட்டிவ்லாம் பேசாமல் இருங்க, ஏன் இப்படிலாம் ட்ரால் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. எங்க பாசிட்டிவாக பண்ணுற வீட்டில் எதனா இருந்தால் தான் பண்ணுவாங்க. அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதில்ல, ஒரு விமர்சனம்னா அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கணும். பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு போகிறது எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அந்த நெகட்டிவ் பற்றி பேசலைன்னா அந்த நெகட்டிவ் மாற்றுறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்கும்? ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசி தான் ஆவாங்க, வீட்டுக்கு வெளியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பேசி ஆவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னப்பா நீ பண்ணுற அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்குல்ல. வேறு யாராவது இருந்தால் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக சான்ஸ் கிடைக்கிற சான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வருதில்லை மக்களே. ஸோ அந்த மாதிரி அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணுன்றதுக்காக வெளியே பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதையும் மீறி வந்து இன்னும் மோசமாக கலாய்க்கிற கூட்டங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதுதான் சான்ஸுன்றதை வச்சு செய்யணுன்ற மாதிரி பல விதமாக கெட்ட வார்த்தைகள் பேசுவது, கெட்ட வார்த்தைகள் திட்டுவது அப்படின்ற மாதிரி பல விதமான ட்ராலிங்கும் இருக்குது. அந்த மாதிரி ட்ராலிங்லாம் பண்ணியிருந்தால் முழுக்க முழுக்க தவறான செயல். பட் இந்த மாதிரி ஒரு இதுவாக பேசும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படும், அது பேசும். அதுக்குன்னு வந்து ஓவராக அந்த கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி போயிட்டு பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு. அந்த மாதிரி எதனா விஷயங்கள் பார்த்து அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் அது கரெக்டான விஷயமா நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.